ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு மினி விலாக் பார்க்கலாம். நேற்று சொல்லியிருந்தேன் கொத்தமல்லி புதினா ஹஸ்பண்ட் அதிகமாகவே வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ புதினா கொத்தமல்லி போட்டு இந்த மாதிரி ஒரு ரைஸ் மாதிரி ரெடி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். வத்தல், சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு, கொத்தமல்லி இலை, புதினா இலை, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் புளி, ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாவும் ஒரு 1 இல்லை 2 போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சாப்பாடு வடித்த சாப்பாடு இருக்குல்ல, அதை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது தொட்டுக்க மேக்ஸிமம் எதுவுமே தேவைப்படாது. இப்படி வேணுன்னா ஊறுகாய், சிப்ஸு அந்த மாதிரி எதுனாலும் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரைஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஹஸ்பண்ட்லாம் போனதுக்கப்புறம் அப்படியே சரி கொஞ்சம் படுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 12:30 போல் படுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல. ஏன்னா சிலிண்டர் முடிஞ்சிருச்சு. சிலிண்டர் முடிஞ்ச ஒரு இதனாலேயே எனக்கு தூக்கமே வரல. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் சரி ஓகே ஒர்க்கை இது பண்ணலாம் அப்படின்ட்டு துவச்சி போட்டிருந்த காய வச்சுருந்த துணியெல்லாம் மடித்தேன். இன்றைக்கி அவ்வளோவா துணி எதுவும் இல்லை. அப்படியே எல்லாத்தையும் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு ப்ளேஸ் உண்டு. அதில் செம வேட்டை எனக்கு. நான் ஆலோவேரா ஜெல் ஒரு டேக்ஸாக்கு நல்ல பெரிய பெரிய ஆலோவேரா ஜெல் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த ஆலோவேரா பல்ப்பை ஃபுல்லாக எடுத்துட்டு அப்புறம் அதை முளைக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சிலிண்டர்லாம் முடிஞ்சிருச்சா, அடுப்புலேயே சமையல் விறகடுப்பில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்கள்கிட்ட அதுவும் ஒரு சிலிண்டர் தான். சிலிண்டர் முடிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது ஒரு பெரிய சோதனையாக இருக்கும். அப்புறம் நான் மேரேஜுக்கு அப்புறம் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வரும். அதுக்கப்புறம் சீமாரை வச்சுட்டு அந்த முத்த மாதிரி உண்டுல அதில் பெருக்கிட்டு சரி ஒரு கோலம் போடலான்னு. எனக்கு கோலம் போடுறது குழந்தைங்க நோட்டு புக்கில் கிறுக்குவாங்களா அந்த மாதிரி. ஏன்னா நான் பிறந்த வீட்டில் கோலமே விட்டதில்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அப்படியே இது பண்ணுறது. ஃபோனை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு விளாக் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சும்மா எனக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே ஒரு கோலமாக போட்டுட்டேன். கோலம் போட்டது பப்பிக்கே பிடிக்கல போல் நின்றுட்டான். அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ண அந்த சீமாரை காட்டியிருப்பேன். அது வீடியோ ஸ்பீடாக போட்டேன். அதுக்கப்புறம் வச்சுருந்த சமையல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சப்பு தண்ணின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் தான் பண்ணதுனால சரி அது வேகட்டும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஆலோவேரா பல்ப்பெல்லாம் எடுத்து தண்ணியில் கண்டிப்பாக ஒரு நாளாவது போடுவேன். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய எல்லோ எல்லாமே வரும். சூரிய ஒளிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால ரொம்ப கேவலமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்னோடய ஃபேஸு. அதனால் கொஞ்சம் குஞ்சு பார்ப்பேன். இதுவா நம்பன்ட்டு இப்படி ஆப்போசிட்டில் வச்சுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி. ஓகே அப்படின்ற மாதிரி அந்த ஆலோவேரா பல்ப் எல்லாமே எடுத்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பல்ப் எல்லாமே ரொம்ப பெருசாக இருந்தது. இந்த மந்த்து ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதுக்கு போதுமான அளவு ஆலோவேரா ஜெல் கிடச்சிருச்சு. ஷாம்புவும் ரெடி பண்ணிக்கலாம், ஆலோவேரா ஜெல்லும் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கும் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹேர் ஆயிலும் ரெடி பண்ணுறோமா, அதுக்கும் முக்கியமானது ஆலோவேரா தான். ஸோ அது கிடச்சிருச்சு. மார்னிங் அந்த ரூட் எல்லாமே நல்லா ஊனி வச்சிடணும். ஸோ இன்றைக்கி அந்த பீஸெல்லாம் கட் பண்ணி அதை அப்படியே வச்சுட்டு நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த வாட்டர் ஃபுல்லாக எல்லோயிஷாக இருக்கும். அவ்வளோ இது வரும். அந்த எல்லோ சரியாக போகாமல் நம்ம ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணாலுமே ஸ்கின்னுக்கு இஷ்யூ கண்டிப்பாக வரும். அதுவே ஒத்துக்காது. அதுக்கப்புறம் இன்றைக்கி பாருங்கள், என்னோடய ஹேண்ட்மேட் சோப்பு உங்களுக்காக காமிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த குட்டி பீஸ் அப்படியே சோப்பில் போட்டு இன்றைக்கி பாருங்கள். இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதில் தெளிவாக தெரியாது இதில் எவ்வளோ எறும்பு என்னோடய சோப்பு சாப்பிடுதுன்னு பாருங்கள். இது சாப்பிட்டா இதுவாயிரும் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. அதோடய குவாலிட்டி அப்படி. அதுக்கப்புறம் சாதம் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பசிச்சுது. நான் மதியம் சாப்பிடல. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தொக்கு மாதிரி வச்சுட்டு விலாக முடிச்சுக்கலாம்.